மார்த்தாண்ட மேம்பாலத்தில் பள்ளம் ஏற்பட்ட விவகாரத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் அறிக்கை மட்டுமே கொடுக்கிறார்களே தவிர உருப்படியான நடவடிக்கையை யாரும் எடுக்கவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் முயற்சியால் கடந்த 2018ஆம் ஆண்டு 222 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்பாலம் கட்டப்பட்டது. பம்மம் முதல் குழித்துறை ஆற்றுப்பாலம் வரை 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு இரும்பு தூண்களால் ஆன மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது. இந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி பாலம் துவங்கும் இடத்தில் 3வது தூண் அருகே திடீரென பள்ளம் ஏற்பட்டது. தரமற்ற கட்டுமான பணிகளே இதற்கு காரணம் என கூறி காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராட்டங்கள் நடத்தியதோடு பல அறிக்கைகள் வெளியிட்டன. சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்ட பொன் ராதாகிருஷ்ணன் பாலத்தை தகர்க்க காங்கிரஸ் செய்த சதி செயல் என குற்றம் சாட்டினார். பாலத்தில் பல இடங்களில் பள்ளம் ஏற்பட்டு அறிகுறிகள் இருப்பதால் மத்திய நிபுணர் குழுவை கொண்டு ஆய்வு செய்ய வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த ஒரு வார காலத்திற்கு முன் மார்த்தாண்ட மேம்பாலத்தின் நடுவிலே ஒரு பெரிய பள்ளம் ஏற்பட்டு போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. போக்குவரத்து நிறுத்தப்பட்டவுடன் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் முன்னாள் அமைச்சரும் சம்பவ இடத்தை பார்வையிட்டுவிட்டு பத்திரிகையில் அறிக்கை கொடுக்கிறார்கள். அந்த தேசிய நெடுஞ்சாலையில் இவ்வளவு பெரிய ஒரு சேதம் வந்திருக்கிறது, அதை ஒரு போர்க்கால அடிப்படையில் அதை சரி செய்ய வேண்டும், அதற்கு சம்பந்தப்பட்ட நிபுணர் குழுவை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எந்த அபிப்பிராயமும் இல்லை, அதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஒரு வார காலத்திற்கு மேல் இன்றைக்கு கடும் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் இன்றைக்கு மார்த்தாண்டம் பகுதி மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மொத்த போக்குவரத்தும் இன்றைக்கு அணுகுசாலை வழியாக இன்றைக்கு செல்கிறது. திருவனந்தபுரம் செல்லுகின்ற வாகனங்கள் எல்லாம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் இன்றைக்கு போக்குவரத்து நெருக்கடியில் சிக்கி இன்றைக்கு மார்த்தாண்டத்தில் நிற்கிறது. இந்த திருவனந்தபுரம் திருநெல்வேலியில் வருகின்ற ஒரு விமான நிலையத்தில் சென்று வெளிநாடு செல்ல வேண்டியவன் இன்றைக்கு பல மணி நேரம் காத்து கொடுக்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு இன்றைக்கு ஒரு துன்பத்திற்கும் துயரத்திற்கும் வந்திருக்கிறது. அதேபோல் இந்த பாலம் பணிகள் செய்த போது அன்றைக்கு அணுகு சாலையை மார்த்தாண்ட நகருக்குள் வருகின்ற வாகனங்கள் செல்கின்ற சாலை வசதியை ஒழுங்காக செய்யவில்லை. மொத்த வாகனமும் பாலத்தின் மேல் பகுதியில் செல்வதால் மிகப்பெரிய இந்த பகுதி மட்டுமில்லை, வேறும் பல்வேறு பகுதிகளில் பள்ளங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த செய்திருக்கும் பணி கூட எங்களுக்கு திருப்திகரமாக இல்லை. ஏன்னா இது பொதுமக்களின் உயிர் சம்பந்தமான பிரச்சனை. ஒரு பாலத்தில் ஒரு விபத்து ஏற்பட்டு உயிர் ஏற்பட்டால் இதற்கு யார் உத்தரவாதம்? அதை கொண்டு உயர்மட்ட குழு கொண்டு வந்து ஆய்வு செய்து ஒழுங்காக பொதுமக்களுக்கு ஒரு உத்தரவாதம் தருகின்ற அளவுக்கு பாலத்தை மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லி